ஸோ குட் ஈவினிங் ஆல். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாஜன பதாஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஐவிசி முடிச்சாச்சு, வேதிக் ஏஜ் முடிச்சாச்சு. அதை பார்த்துட்டு இது கண்டினியூஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும், ஸ்டோரியோட புரியும். ஸோ ஐவிசி நம்ம 3 பார்ட் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் வேதிக் ஏஜ் நடத்தினோம். அடுத்த கண்டினியூஷன் அது மகாஜன பதாஸ். மகாஜன பதாஸ் தான் என்ன, எப்படி உருவானாங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் வேதிக் ஏஜ் பார்க்கும்போது சில விஷயம் நம்ம சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆரியர்கள்னு சொல்லிட்டு எங்கேருந்து வந்தாங்க? ஸோ சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஆரியர்கள் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்து கோஷ் மவுண்டன் வழியா, இந்த மவுண்டன் வழியா கைபர் போலன் வழியாக வந்து என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல ஐவிசி மக்களை அடிச்சு துரத்தி விட்டு இந்த இடத்துல கேப்சர் பண்ணான்னு சொல்லி சொன்னேன். ஸோ இனிஷியலா முன்வேத காலத்துல அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னா சப்த சிந்துல இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சப்த சிந்துல இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பஞ்சாப் ரீஜன்ல இருந்தாங்க. இனிஷியலா அவங்க எங்க இருந்தாங்க? பஞ்சாப் ரீஜன்ல இருந்தாங்க. யாரு? ஆரியன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல இருந்தாங்க, இந்த இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பாருங்க. நம்ம வேதிக் ஏஜ் போன கிளாஸ் பார்த்தோம். வேதிக் ஏஜ்ல ஃபர்ஸ்ட் ஏர்லி வேதிக் பீரியட்ல ஆரியன்ஸ் எங்க இருந்தாங்கன்னா சப்த சிந்துல இருந்தாங்க. சப்த சிந்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதை பிரம்மவர்த்தான்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழே இறங்கி வந்தாங்க. கீழே இறங்கி அப்படியே வர ஆரம்பிச்சு ஈஸ்டர்ன் சைடு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அது பேர் வந்து பார்த்தா ஆரியவர்த்தான்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் ஆரியவர்த்தான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இப்போ என்ன ஆகுது, மகாஜன பதாஸ் உருவாகுது. எப்படின்றதா பார்ப்போம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? சரி, இயர்லி வேதிக் பீரியட்ல நம்ம என்ன இருந்துச்சு, ஜெனான்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, குலம்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஜெனான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ராஜன், ஒரு குலம் வந்து குலத்தோட தலைவர் ராஜன் சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அது பின்வேத காலத்தை என்ன மாறுது அப்படின்னா ஜனபதாஸா மாறுது. ஜனபதாஸ்னா ஒரு சின்ன ஒரு ட்ரைபோட ரூலர் மாதிரி, ஒரு சின்ன பகுதியோட ரூலர் மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஜெனான்றது இங்க பாருங்க, மேப் வரைகிறேன். ஸோ ஜெனான்றது இந்த பகுதி அப்படின்னா ஜனபதாஸ்ன்றது சுத்தி இருக்க பகுதி. ஸோ ஃபுல்லா வரும், இந்த பகுதி வரும். ஸோ ஜெனான்றது ஒரு சின்ன பகுதி. அந்த கிளானோட தலைவர் தான் யாரு? ராஜன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சரியா? ராஜன் பார்த்தோம். இப்ப ஜனபதாஸ்ன்றது ஒரு குறுநில பகுதி. ஒரு குறுநில பகுதி ஆட்சி பண்றது ஒரு ராஜ்யமா உருவாகுது. இந்த ஜனபதாஸ் என்ன ஆகுதுன்னா பின்னாடி 16 மகாஜனபதாஸா உருவாகுது. இது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்போ சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜனான்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஜனான்றது முன்வேத காலத்துல இருந்துச்சு. அப்புறம் பின்வேத காலத்துல ஜனபதாசன் மாறுச்சு. அது வந்து பார்த்தோன்னா அப்படியே போக 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 16 மகாஜனபதாஸா உருவாகும். அதாவது சின்ன சின்ன ராஜ்யம்னா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டு ரெண்டையும் பெருசாக்கிக்கிறாங்க. சொல்றது புரியுதா? ஸோ இதுதான் மகாஜன பதாஸை நம்ம இன்னைக்கு டாபிக் பார்க்க போறோம். மகாஜனா ஃபர்ஸ்ட் ஜனான்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு முன்வேத காலத்துல. அந்த ஜனான்ற கான்செப்ட் பின்னாடி என்ன ஆகுது, ஜனபதாஸ்ன்னு மாறுது. ஜனபதாஸ்னா சிறு பகுதி, சிறுநில பகுதின்னு சொல்லுவாங்க. அடுத்து மகாஜன பதாஸ் பெருநில பகுதின்னு சொல்லுவாங்க. மகாஜன பதாஸ்னா பெருநில பகுதி. மொத்தம் எத்தனை மகாஜன பதாஸ் இருந்தாங்கன்னா 16 மகாஜன பதாஸ் இருந்தாங்க. ஸோ இந்தியால மொத்தம் 16 மகாஜன பதாஸ் இருந்தாங்க. புரியுதா? ஸோ பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆரியர்கள் வந்தாங்க. ஆரியர்கள் வந்து எங்க வந்து செட்டில் ஆனாங்க? சப்தசிந்து செட் ஆனாங்க. இயர்லி வேதிக் பீரியட் ஜனான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அவங்க கீழே இறங்கி வர 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 இங்க ஆரியவர்த்தாங்க வந்தாங்க. ஆரியவர்த்தா வந்தப்போ ஜனான்ற ஜனபதாஸ் மாறுது. அந்த ஜனபதாஸ்ன்றது என்ன மாறுது? 16 மகாஜன பதாஸா மாறுது. ஓகேவா? 16 மகாஜன பதாஸா மாறுது. அதான் இங்க கொடுத்துருக்கேன். லேட்டர் வேதிக் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பழங்குடி அந்த தீர்வுல இருந்து என்ன பண்ணாங்க, ராஜ்யத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. ராஜ்யமா உருவாகுது. அது என்ன உருவாகுது? ராஜ்யமா உருவாகுதுன்னு சொல்றாங்க. ட்ரைபல் செட்டில்மெண்ட்ல இருந்து என்ன டெரிட்டோரியல் கிங்டமா உருவாகுது, ஒரு ராஜ்யமா உருவாகுதுன்னு சொல்றாங்க இந்திய சொசைட்டியே. அடுத்தது ஸோ இதுதான்ப்பா அந்த 16 மகாஜன பதாஸ். குரு வம்சம் நம்ம பார்த்தோம்ல, போன கிளாஸ்ல பார்த்தோம். குரு வம்சம்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பாரத ட்ரைப், அந்த பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் வந்து பார்த்தோம்னா சுதாசுக்கும் அப்புறம் வந்து பார்த்தா சம்பாராவுக்கும் நடக்கும். இந்த சண்டையில ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு என்ன பண்ண, குருவம்சம் உருவான்னு சொல்லி சொன்னோம். குருவம்சம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அங்க தேசம், மகாபாரதம் அங்க தேசம். அப்புறம் மகதம். இந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்ஜின் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவந்தி, இதான் ரொம்ப முக்கியமான இடம். அப்புறம் வந்து பார்த்தா பட்சா, கோசலா, இங்க லிச்சாவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து நேபாள சேர்ந்தவங்க. லிச்சாவின்னு சொல்லிட்டு வருவாங்க. லிச்சாவி. சரியா? இவங்களும் ரொம்ப முக்கியமான காசின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்கிரிமேஜ் சென்டர். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தோன்னா அவந்தின்னு இங்க வந்து அவந்தி இருக்கா, அவந்தி இருக்கும். இங்க மகிஷ்பதினு சொல்லுவாங்க. அவந்திக்கு தான் மகிஷ்பதி, அந்த பாகுபலி படத்துல வரும்ல மகிழ்பதினு சொல்லுவாங்க. அந்த இடம்லாம் இங்கதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 16 மகாஜன பதாஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி 16 மகாஜன பதாஸ் இருந்துச்சு. மறுபடியும் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. ஸோ ஆரியர்கள்
வந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்க? சென்ட்ரல் ஏஷியால ஸ்டெப்பீஸ் பகுதியிலேருந்து வந்தாங்க. வந்து எங்க செட்டில் ஆறாங்கன்னா, செப்டஸ் வந்து செட்டில் ஆனாங்க. அவங்க செட்டில் ஆகும்போது அந்த இடத்த என்னன்னு சொன்னாங்கன்னா, ஜனான்னு சொல்லி சொன்னாங்க. ஜனான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஜனான்றது பின்னாடி என்னவா மாறுதுன்னா, பின்வேத காலத்துல அப்படி இறங்கி கீழ வரும்போது, ஜனபதாஸா மாறுது. குறுநில பகுதியா மாறுது. அந்த பகுதியில ஆட்சி பண்ணியிருந்தவங்க அடுத்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா 16 மகாஜனபஸா வர்றாங்க. 16 மகாஜனபஸா வராங்க. அதாவது இந்தியன் சொசைட்டி எப்படி மாறுது? ஸோ காட்டுவாசி மக்கள் என்ன பண்றாங்க? ஒரு ராஜ்யத்தை எடுத்து ராஜ்யத்தை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காட்டுவாசி மாதிரி இருந்திருந்தவங்க, அவங்களுக்குள்ள பேச்சு வச்சு நடத்திருந்தவங்க என்ன பண்ண திடீர்னு ஒரு கிங்டம் மாதிரி கட்டி, அதுல கோட்டை கட்டி அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நெசசிட்டி வந்துருச்சு மனுஷனுக்குள்ள. சரி பார்த்தோம். அதான் ஜனபதாஸ்ன்ற எந்த காலம்னா ஸ்மால் ட்ரைபல் பிரின்சிபலிட்டி, அதாவது சிறு பழங்குடி கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த காலத்தை உருவாச்சுன்னா பின்வேத காலத்தை உருவாச்சு. லேட்ரி வேதிக் பீரியட்ல இந்த ஜனபதாஸ்ன்றது உருவாச்சு. ஓகேவா? லேட்ரிக் வேதிக் ஏஜ்ல இந்த ஜனபதாஸ் உருவாச்சு. பின்னாடி என்ன ஆச்சுன்னா பெரிய பெரிய மகாஜனபதாஸ் உருவாச்சு. லார்ஜர் அண்ட் ஸ்ட்ராங்கர் கிங்டம் எமர்ஜ் மகாஜனபதாஸ். பின்னாடி வந்து என்ன பண்ண சின்ன சின்ன கிங்டம்லாம் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ண இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு மொத்தமா சேர்த்து ஒரு பெரிய ராஜ்யமா உருவாகுது. அதுதான் மகாஜனபதாஸ் சொல்றாங்க. சரிங்களா? எத்தனை மகாஜனபதாஸ் உருவாச்சுன்னா மொத்தம் 16 மகாஜனபதாஸ் உருவாச்சு. மொத்தம் 16 மகாஜன முக்கியமான அரசு குடிகள். மகாஜனபதாஸ் உள்ள 16 முக்கியமான அரசு குடிகள்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா பழங்குடிய பழங்குடியில இருந்து என்ன ஒரு ராஜ்யத்துக்கு உருவாகிறாங்க. பழங்குடி குடியரசுல இருந்து என்ன பண்றாங்க? பழங்குடி குடியரசுல இருந்து ஒரு ராஜ்யமும் உருவாகிறாங்க. பழங்குடி குடியரசுன்னு சொல்லுவாங்க. குடியரசுன்னு சொல்லுவாங்க. அந்த குடியரசுன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் மகாஜனபாஸ்ல உருவாச்சு உலகத்திலே. ஸோ குடியரசுன்ற வார்த்தை 500 பிசியில் ஆர்ஜினாச்சும் அது வந்து உலகத்துல ஆர்ஜினாது மகாஜனபாதாஸ்லாம். ஃபர்ஸ்ட் மகாஜனபாதாஸ்லாம். பழங்குடி குடியரசுல இருந்து என்ன ஆகும்? ஒரு ராஜ்யமா உருவாகும். ஒரு ராஜ்யமா உருவாகும். சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மகதம் சொல்லிட்டு ஒரு இடம் உருவாகுது. மகதம் சொல்லிட்டு ஒரு இடம் உருவாகுது. சரி பார்ப்போமா? சரி ஓகே. இது எந்த காலத்துல நடந்துச்சுன்னா 600 பிசில இருந்து 300 பிசி. சரிங்களா? இப்போ ஒரு அவுட்லைன் சொல்ல நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஜனான்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஜனான்ற கான்செப்ட் எங்க இருந்துச்சு? முன்வேத காலத்துல இருந்துச்சு. இயர்லி வேதிக் பீரியட்ல இருந்துச்சு. ஸோ இந்த ஜனான்றது என்ன ஆச்சுன்னா ஜனபதாஸ்னு மாறுது. ஜனபதாஸ்னு மாறுதா? ஜனபதாஸ்னு வருது பின்வேத காலத்துல லேட்ரிக் வேதிக் பீரியட்ல. லேட்ரிக் வேதிக் பீரியட்ல. இந்த ஜனபதாஸ்ன்றது என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் மகாஜனபதாஸா உருவாகுது. எத்தனை மகாஜனபதாஸா? 16 மகாஜனபதாஸா உருவாகுது. 16 மகாஜனபதாஸா உருவாகுது. இந்த 16 மகாஜனபதாஸ் என்ன ஆகுதுன்னா பின்னாடி 4 மகாஜனபதாஸா உருவாகுது. ஏன்னா 4 பேர் ரொம்ப முக்கியமான ஆளு. அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். யார் யாருன்னா ஃபர்ஸ்ட் மகதம், மகதம், அவந்தி, வட்சா, அப்புறம் கோசலா. இவங்க 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் மேப் காட்டுறேன் பாருங்க. இவங்க 4 பேர் என்ன பண்றாங்கன்னா சுத்தி இருக்க எல்லா ராஜ்யத்தையும் அடிச்சு பிடிச்சாங்க. இப்ப அவந்தி என்ன பண்றாருன்னா இங்க இருக்க எல்லா ராஜ்யத்தையும் அடிச்சு பிடிச்சாரு. அவந்தி பிடிச்சி இங்க ஃபுல்லா அடிச்சு பிடிச்சி கேப்சர் பண்ணிடுறாரு அவந்தி. இந்த இடத்துல என்ன பண்றாங்க? மகதம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல காசி அங்காலாம் என்ன பண்றாங்க? மொத்தமா கேப்சர் இங்க அவங்க மகதத்தை ஃபுல்லா கேப்சர் பண்றாங்க. கோசலா என்ன பண்றான்னா கோசலா என்ன பண்றான் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள எல்லாத்தையுமே என்ன பண்றான்? அவன் அடிச்சு காலி பண்ணிடுறான். இந்த இடத்துல உள்ள எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அவன் வச்சுக்கிறான். வட்சா என்ன பண்றான்னா சென்ட்ரல் ஏஷியா ஃபுல்லா கேப்சர் பண்ணி சென்ட்ரல் இந்தியா ஃபுல்லா கேப்சர் பண்ணி வச்சுக்கான். இந்த மாதிரி 4 பேர் வந்து பார்த்தோன்னா சுத்தி இருக்க 16 மகாஜன பாஸ் என்ன பண்ண 4 கன்வெர்ட் பண்றாங்க. சொல்றது புரியுதா? இந்த ஸ்டோரி தான் ரொம்ப முக்கியம். கான்செப்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கூல் புக்ல கூட படிச்சா புரியும். இந்த ஸ்டோரி தான் முக்கியம். எப்படி மகாஜனபதாஸ் உருவாச்சு, இந்த 16 மகாஜனபதாஸ் எப்படி 4 டைனஸ்டி உருவாச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜனான்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த ஜனான்றது ஜனபதாஸா மாறுச்சு. அதுக்கப்புறம் 16 மகாஜனபதாஸ் உருவாச்சு. இந்த 16 மகாஜனபதாஸ் வந்து 4 மகாஜனபதாஸ். அதுதான் மகதம், அவந்தி, வட்சா, கோசலா. புரியுதா? இப்ப இந்த 4 பேர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் வராரு. அவர் தான் மகதம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக் மகதம். ஸோ மகதம்ன்றது பிரசன்ட் டே பீகார் அண்ட் பெங்கால். புரியுதா கான்செப்ட்? புரியுதா பாருங்க. புரியுதா பாருங்க. ஸோ புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வந்தாங்க. மத்திய ஏஷியால வந்து இங்கே பிடிச்சி சப்தசில செட்டில் ஆனாங்க. அந்த கான்செப்ட் ஜனான்னு சொல்லி சொன்னோம். அவங்க கீழே இறங்கி வர்றாங்க. பிரம்மவர்த்தம் ஆரியவர்த்தம் வரும்போது ஜனபதாசம் ஒரு கான்செப்ட் உருவாகுது. அந்த 16 ஜனபதாஸ்ல இருந்து என்ன உருவாகுதுன்னா மகாஜனபதாஸ் உருவாகுது. அந்த 16 மகாஜனபதாஸ் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கடைசி 4 மகாஜனபதாஸா வர்றாங்க. கடைசியா 4 பேர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் வரா. யார் வரா? மகதம். மொத்தமா ஒரு ஆள் வரா. மகதம் சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் வருது. சொல்லுது புரியுதா? இப்போ வந்து படிக்கும் போது ஹிஸ்டரியை கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சோம்னா கதையா படிச்சோம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹிஸ்டரி மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது. சரி ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ மகாஜனபதாஸ்லாம் ஒண்ணு இல்லை. மகானா பெருசு, ஜனபதானா கிரேட்டஸ்ட் கிங்டம் சொல்றாங்க. மிகப்பெரிய கிங்டம் சொல்றாங்க. ஒரு 600 பிசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு 16 மகாஜனபதாஸ் எங்க உருவாகுது? இது டிஎன்பிசி கொஸ்டின். எங்க உருவாகுது அப்படின்னா நார்த் வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா இந்தியால. அப்போ நார்த் வெஸ்ட் அப்புறம் சென்ட்ரல் இந்தியால தான் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் இருக்கு. சவுத் இந்தியால மகாஜனபதாஸ் இல்லை. சவுத் இந்தியால அந்த காலத்துல வேற சில மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வேற சில மக்கள்லாம் யாரு? பல்லவாஸ், சரி பல்லவாஸ்ன்றேன்,
வேறு சில மக்கள், அதாவது வந்து பார்த்தோன்னா பாண்டியர்கள் சங்க காலம் அப்பதான் உருவாச்சு. பாண்டியாஸும் அப்புறம் வந்து பார்த்தா சேர சோழ மன்னர்களும் களப்பிரர்களும் அந்த ரூல் பண்ணியிருந்தாங்க. பாண்டியர்களும் சேர சோழ மன்னர் களப்பிரர்கள் ரூல் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 16 மகாஜனபதாஸ். அங்கா, மகதா, காசி, கோசலா, வட்சா, அவந்தி, செட்டி, மல்லா, வஜ்ஜி, குரு, பாஞ்சாலா, பாஞ்சாலன்றத நம்ம பார்த்தோம். பாஞ்சால தேசம், மட்சயா, குருசேனா, அஸ்மாகா, காந்தரா, கம்போஜா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 16 மகாஜன பதாஸ் இருக்கு. இதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வஞ்சின்றது இதுதான் முதல் குடியரசு. உலகத்திலே முதல் குடியரசு வந்து இதுதான், வஞ்சி. வஞ்சின்னு சொல்லுவாங்க. முதல் குடியரசு என்னது? இந்த வஞ்சி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வைஷாலியில பீகார்ல இருக்குல்ல முதல் குடியரசு, உலகத்திலே ஃபர்ஸ்ட் குடியரசானது வஞ்சின்னு சொல்லுவாங்க. சில வஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மகதம், அவந்தி இங்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. எப்போதுமே மகதத்துக்கும் அவந்திக்கும் ஒத்தே வராது. மகதத்துக்கும் அவந்திக்கும் ஒத்தே வர எப்போதும் அடிச்சுட்டே இருப்பாங்க. இதான் அந்த 16 மகஜன பதாஸ். இதுல அந்த 4 மகஜன சொன்னோம்ல, அதுதான் பார்க்க போறோம். அடுத்து வட்சா. இந்த வட்சான்றது எங்க இருக்கு அப்படின்னா தலைநகரம் அலகாபாத் தெரியும்ல? அலகாபாத். அலகாபாத்ல யமுனா நதிக்கரை பக்கத்துல இருக்கு. யமுனா ரிவர் பக்கத்துல இருக்கு. யமுனா ரிவர் பக்கத்துல இருக்கு. யமுனா ரிவர் பக்கத்துல இருக்கு. இதுல ஃபேமஸான கிங் யாருன்னா உதயனான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான கிங். இவன் ஏன் ஃபேமஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா இவர் புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார். இவர் வந்து புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார். புத்திசத்தை ஃபாலோ பண்ணியா பின்னாடி என்ன பண்ணியிருப்பார்னா மகதத்தோட திருமண உறவு வச்சிருப்பார். மேட்ரிமோனியல் அலைன்ஸ் வச்சிருப்பார். மேட்ரிமோனியல் அலைன்ஸ் வச்சிருப்பார் மகதத்தோட. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மகதம் வந்து இந்த இடத்த அப்படியே ஏற்றுக்கிறாங்க. ஸோ புரியுதா? ஸோ மகதம் வந்து இந்த இடத்த சண்டை போட்டு ஜெயிக்கல. திருமணம் வந்த முறையும் உதயனா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆறாங்க அந்த இடத்த அவங்களே ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். வட்சாவோட கேபிட்டல் கௌசாமின்னு சொல்லுவாங்க. அலகாபாத்ல இருக்கு. யமுனா ரிவர் பக்கத்துல இருக்கு. இதுல ஃபேமஸான ரிவர் கிங் யாரு? உதயனான்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா அவர் புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. உதயனா இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா திருமணம், அதான் பங்காளி தானே, சொந்தக்காரன் தானே, அதனால அந்த இடத்த யார் எடுத்துக்கிறா? மகதம் எடுத்துக்கிறாங்க. சரி, அடுத்தது அவந்தி. அவந்தின்றது நான் சொன்னேன் மகிஷ்மதின்னு சொல்லிட்டோம். பாகுபலியில ஒரு பேர் மகிழ்பதின்னு சொல்ல, அதான் மகிஷ்மதி. அப்புறம் உஜ்ஜயினின்னு சொல்லிட்டு 2 கேப்டன் இருக்கு. இதுல ஃபேமஸான கிங் யாருன்னா பிரக்யோத்தா. இவரும் புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. மேக்சிமம் மன்னர்கள் நிறைய பேர் புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பிரக்யோத்தான்னு சொல்லுவாங்க. இவர் புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இது எங்க இருக்குன்னா ஷிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்கு. ஷிப்ரான்னு சொல்லிட்டு சாம்பலோட துணை ரிவர். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்கப்பா. சாம்பலோட துணை ரிவர் ஷிப்ரா. அவந்தியோட பக்கத்துல இருக்க ரிவர் வந்து பார்த்தோம்னா ஷிப்ரான்னு சொல்லலாம். சாம்பல துணை ரிவர். இந்த அவந்தியை யாரு கேப்சர் பண்றான்னா சிசுநாகா வம்சம். சிசுநாகா வம்சத்துல ஒரு ஃபவுண்டர் இருப்பார். அவர் தான் அவந்தி என்ன பண்றாரு? கேப்சர் பண்றாரு. மகதம் தான். அதுவும் மகதம் தான். ஸோ புரியுதா? ஸோ அவந்தியோட ஃபேமஸா இருக்கையும் பிரக்யோத்தா. அவர் புத்திசத்தை ஃபாலோ பண்றாரு. அதோட கேபிட்டல் வந்து பார்த்தா உஜ்ஜயினி அண்ட் மகிஷ்மதி சொல்றாங்க. இது எப்படி இணைக்கிறாங்கன்னா மகதத்தை சேர்ந்த ஒரு மன்னரான சிசுநாகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் இணைக்கிறார். சரிங்களா? அடுத்தது கோசலா. கோசலோட தலைநகரம் ஸ்ரவஸ்தின்னு சொல்லுவாங்க. அதோட கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா அயோத்தி. நம்ம ராமர் பிறந்த ஊர். நம்ம கடவுளை கும்பிடுற ராமர் பிறந்த ஊர் கோசலா. இந்த கோசலான்றதான் நம்ம யார் ஞாபகம் வரும்? சீதை தெரியல? சீதை. ஓகேவா? அடுத்து சகீதான்னு சொல்லுவாங்க. அந்த 2 சிட்டி ஃபேமஸா இருக்கு. இதுல ஃபேமஸான கிங் யாருன்னா பிரசனஜித். இந்த பிரசனஜித் என்ன பண்ணிருப்பாருன்னா மகதத்தோட மேட்ரிமோனியல் அலைன்ஸ் வச்சிருப்பாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாரு. மகதத்தோட மேட்ரிமோனியல் அலைன்ஸ் வச்சிருப்பாரு. யாரு கூடனா பிம்பிசாரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவரோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. பிம்பிசாரன்னு ஒரு ஆளுக்கு என்ன பண்ண தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. பிரசனஜி செத்து போனதுக்கு அப்புறம் என்ன மகதம் வந்து என்ன பண்றாங்க? அந்த இடத்த கேப்சர் பண்றாங்க. இப்படிதான் மகதம் என்ன பண்ணாங்க? மத்த 4 ராஜ்யத்தையும் கேப்சர் பண்ணாங்க. புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் கோசலா நாம் பார்த்தோம். ஸ்ரவஸ்தி, கேப்டன் அயோத்தி, சகிதான்னு சொல்றாங்க. ஃபேமஸான பிரசனஜித். இவர் என்ன தங்கச்சிக்கு என்ன பண்றாரு? பிம்பிசார் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பிரசனஜித் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? மகதம் என்ன பண்றாங்க? அந்த இடத்த கேப்சர் பண்ணிக்கிறாங்க. பாப்போமா? ஃபுல்லா பாத்துறோமா? நல்லா பாருங்க. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஜனான்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். முன்வேத காலத்தை இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஜனான்ற கான்செப்ட் பின்வேத கால ஜனபதாச உருவாச்சு. அது 16 மகாஜன பதாச உருவாச்சு. இந்த 16 மகாஜன பதாசம் என்ன உருவாச்சு? 4 மகாஜன பதாச உருவாச்சு. இந்த 4 சேர்ந்து என்னாச்சு? ஒன்னாச்சு. இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ பாருங்க. ஸோ இந்தியன் சொசைட்டி வந்து ட்ரைபல் செட்டில்மெண்ட் ட்ரைட்டிக்கல் கிங்டமா மாறிச்சு. அந்த காலத்துல 16 மகாஜன பதாச உருவாச்சு. இந்த 16 மகாஜன பதாச 4 மகாஜன பதாச உருவாச்சு. அந்த 4 மகாஜன பதாச ரீப்ளேஸ் பண்ணி எப்படி மகதம் வந்துச்சுன்றது புரியுதா? மகதம் புரியுதா? ஸோ ஒவ்வொருத்தவங்க திருமண பந்தம் வச்சு சில இதை வந்து அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்க. மேக்சிமம் திருமண பந்தம் பண்ணி தான் என்ன பண்ணிக்காங்க? மகதம் வந்து பார்த்தோன்னா அந்த 4 இடத்தையும் கேப்சர் பண்ணிக்காங்க. மகதம் வந்து என்ன பண்ணாங்க?
அவந்தியையும் கோசலாவையும் அவந்தியை தவிர வட்சாவையும் கோசலாவையும் திருமணம் பார்த்தவங்க அவந்தியை மட்டும் என்ன பண்ணாங்க, சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. புரியுதா? ஸோ புரியுதா? ஸோ இவ்வளவுதான்ப்பா அந்த 16 மகஜன பதம், 4 மகஜன பதம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த மகதத்துல இருந்த ராஜ்யங்களை பார்க்க போறோம். மகதத்துல என்னென்ன வம்சம் ரூல் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் கொடுத்தேன். கம்போஜா, காந்தாரா, அஸ்தினாபுரா, குருன்சுலா, பாஞ்சாலா, கோஷாலா. இந்த கோஷாலா பார்த்தோம்ல. அடுத்து அவந்தி உஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. மகதம் இருக்கு, அங்கா இருக்கு, மல்லான்னு சொல்லுவாங்க, வட்சா, கௌசாம்பி. ஸோ இந்த மாதிரி இந்த 16 ஸ்டேட்ல 16 மகஜன பதஸ் எப்படி வந்து 4 ஸ்டேட்டை உருவாச்சு, 4 மகஜன பதஸா உருவாச்சு, 4 எப்படி ஒன்னாச்சுன்னு பார்த்துருவோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மகதம் தான் பார்க்க போறோம். மகதத்தை உருவாக்குனது யாரு அப்படின்னா 2 பேர். ஜராசந்தன் சொல்லிட்டு வருவாங்க. நம்ம மகாபாரதத்துல பார்த்தோம். ஜராசந்த மன்னர், ராஜாதி ராஜ சக்கரவர்த்தி ஜராசந்தன் சொல்லுவாங்க. இவரும் பிரிகி தர்த்தா, இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணிப்பாங்க, இந்த மகத ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பாங்க. இனிஷியல் ஃபவுண்டர் இவங்க தான். ஆனா இவங்களை பத்தி வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சரிங்களா? வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சரிங்களா? இதுல வந்து ஒரு 3 வம்சம் ரூல் பண்றாங்க. ஹரியங்காரா, சிசுநாகா, நந்தா, அப்புறம் இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் யார் வரா, மௌரியாஸ் வராங்க. மௌரியா வம்சம். 4 வம்சம், மொத்தமா 4 வம்சம். ஹரியங்கார வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம் சொல்றாங்க. இனிஷியலா மகதத்தோட கேபிட்டல் வந்து பார்த்தா ராஜகிர்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கு. ஸோ பாப்போமா மேப்ல பாருங்க. இந்த இடத்துல இருந்துச்சு ராஜகிர்கான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ராஜகிர்கான்ற இடத்துல இந்த சென்டருக்கு மாத்துவாங்க, பாடாலிபுத்திராக்கு மாத்துவாங்க. பாடாலிபுத்திரா இங்க இருக்கும், பாடாலிபுத்திரா இந்த இடத்துல மாத்துவாங்க. பீகார் பக்கத்துல இருக்கும், அந்த இடத்துக்கு மாத்துவாங்க. ஏன்னா பாடாலிபுத்திரம் ரொம்ப சேஃபான பிளேஸா அவங்க கருதுவாங்க. ஸோ அதனால ராஜகிர்கால இருந்து என்ன பண்ணுவாங்க, ராஜகிர்கால இருந்து பாடாலிபுத்திரத்துக்கு மாத்துவாங்க. ஸோ யார் மாத்தா எப்படின்றத பார்ப்போம். சொல்லு புரியுதா? பாடலிபுத்திராக்கு மாத்துறாங்க. சரி, இதுல 3 வம்சம், ஹரியங்காரா, சிசுநாக, நந்தா, மௌரிய வம்சம், 4 வம்சம் இருக்கா. ஸோ இதோட மகத வம்சத்தை உருவாக்குனவர் யாரும், ஜராசந்தன், பிரிகிதத்தா. இது யாருக்குமே தெரியாது. ஹரியங்காரா வம்சத்தை பிம்பிசாரா போடுவோம். இது நல்லா பார்த்து வச்சுங்க. இது டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. மகத வம்சத்தோட நிறுவனர் யாருன்னா ஜராசந்தன். நம்ம இது வந்து எவிடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ எப்படி மகதம் வந்து இவ்வளவு பெரிய ராஜ்யம் உருவாச்சு, என்ன வளங்கள் அங்க இருக்கு அப்படின்னா, ஜாகிரபிக்கல் லொகேஷன். ஏன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டி அங்கேதான் இருக்கு. நம்மளுக்கு தெரியும். மகதம் பக்கத்துல பீகார் பக்கத்துலாம் சோட்டா நாக்பூர் பிளாட்டியும் இருக்கு. சரிங்களா? பாருங்க, இந்த பிளேஸ்ல தான் என்ன இருக்கு, இரும்பு இருக்கு. அப்ப இரும்பு வச்சு அவன் ஆயுதம் செய்ய முடியுமா? ஆயுதம் செஞ்சாலே வந்து பார்த்தனா அதிகமா வந்து பார்த்தனா வெப்பன்ஸ் வச்சிருப்பான். வெப்பன்ஸ் வச்சிருந்தாலே என்ன பண்ணுவான், அவன் போட சண்டை போட பயப்படுவாங்க. ஸோ வெப்பன்ஸ் அளவுக்கு அதிகமா இரும்பு இருந்துச்சு. அது மெயினா காரணம் சோட்டா நாக்பூர் பிளாட்டில் உள்ள கனிம தாதுக்கள். ஸோ அங்கே மினரல்ஸும் கொட்டி கிடந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தா இரும்பு கோட்டையா உருவாக்கி இரும்பு தயாரிச்சுட்டே இருந்தாங்க. இரும்பு மூலமா என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் சண்டை போடுறோம் அவங்களை அடிச்சு ஜெயிச்சாங்க. அப்புறம் அலுவியல் சாயில் வந்து பார்த்தா ரொம்ப ஃபெர்டைலான சாயில் தானே. அலுவியல் சாயில் மூலமா என்ன கொடுக்கும், அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்குமா, அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்குமா. அதனால இங்க அக்ரிகல்ச்சர் நல்லா இருந்துச்சு. காசு ரெவன்யூ நல்லா வந்துச்சு. சொல்ல புரியுதா? இதனாலதான் மகதம் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா சோட்டா நாக்பூர் பிளாட்டி, ஜியாகிரபி லொகேஷன். அதுக்கப்புறம் இரும்பு, அங்கிருந்து இரும்பு தாதுகள், அப்புறம் அலுவியல் சாயில். இது எல்லாமே இங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ 4 வம்சத்தை ஒவ்வொரு வம்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹரியங்கார வம்சத்தை பார்க்கலாம், அப்புறம் சிசுநாகா, அப்புறம் நந்தா, மௌரியா, 4 வம்சத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹரியங்கார வம்சம். ஹரியங்கார வம்சத்துல ஃபவுண்டர் யாருன்னா பிம்பிசாரா. இப்போ ரீசெண்டா கூட ஒரு படம் வந்துச்சுல, பிம்பிசாரான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல எல்லாமே பார்த்துருவோம். ஆக்சுவலா இவர் வந்து பக்கா பிளேபாய். ஸோ பிளேபாய்னு சொல்லக்கூடாது. ஸோ நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இந்த காலத்துல பிளேபாய்னு சொல்லுவாங்க. ஸோ 551 பிசில இருந்து 492 பிசின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ராஜ்கிரில ஒரு கோட்டை கட்டியிருப்பாரு. ராஜ்கிரில தலைநகரா வச்சு ஒரு கோட்டை கட்டியிருப்பாரு. ஸோ ராஜ்கிரிகான்னு சொன்னோம்ல, ராஜ்கிரிகான்னு சொல்ல அந்த இடம் தான். அதில் தலைமை வச்சு கோட்டை கட்டியிருப்பாரு. இவர் எப்படி ராஜ்யத்தை பிடிச்சாரு அப்படின்னா, பாருங்க, இவர் எப்படி ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னா, இவர் ராஜ்யம் இங்கேதான், மகதம் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த இடத்த மட்டும் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கோசலாவோட திருமணம் பண்ண விடுறாரு. கோசலான்றது இங்க இருப்பாங்களா, கோசலாவோட திருமணம் பண்ணி இதை இணைச்சுப்பார். அப்புறம் அவந்தியோட திருமணம் பண்ணி இந்த இடத்த இணைச்சுப்பார். அப்ப லிச்சாவி நேபாள சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்கள திருமணம் பண்ணி இணைச்சு. இப்படிதான் அவர் இணைப்பாரு. திருமணம் பண்ணி என்ன பண்ணுவாரு, 30% நார்த் இந்தியாவோட இடத்த மகதத்தோட நினைச்சிடாரு. திருமணம் மேட்ரிமோனியல் அலைன்ஸ், திருமண பந்தத்து மூலமா என்ன பண்ணுவாரு, அவரு மேட்ரிமோனியல் அலைன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாரு, அவர் ராஜ்யத்தை பயங்கரம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாரு. சரிங்களா? அதனால என்ன பண்ணுவார், ராஜகிரிகா சென்டரா வச்சு என்ன பண்ணுவார், அவர் கோட்டை கட்டுவாரு. சரியா? அடுத்து அங்க தேச மன்னர் தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ நம்ம பார்த்துருப்போம், கர்ணர் பார்த்துருப்போம்ல. அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டின்னா, கௌதம் புத்தா மற்றும் மகாவீரரோட சமகாலத்தவர். இது டிஎன்பிசி கிடையாது. கௌதம் புத்தா மற்றும் மகாவீரோட சமகாலத்தில் யாருன்னா ஒரே ஒரு ஆள் பிம்பிசாரன் தான். 2 பேர் காலத்துல வாழ்ந்தவர். சரியா? அடுத்தது இவரோட பர்சனல்
பிசிஷியன் ஒருத்தர் இருப்பார், ஜிவிகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் அவந்திக்கு அமுச்சு வச்சிருப்பார். அவந்திக்கு அமுச்சு, ஏன்னா நட்பு ராஜ்யம் அப்புறம் சம்பந்தம் பண்ணிருக்கோம், அதனால அமுச்சு வைப்பார். ஓகேவா? நீ அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க. கோசலா, லிச்சாவி, மதரா, இந்த 3 இடத்துல என்ன பண்ணுவார்? திருமணமுத்தி மூலமா ஏற்றிருப்பார். இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கோசலா, 2வது ஒய்ஃப் லிச்சாவி, 3வது மதுரான்னு சொல்லுவாங்க. 3 பெண்களை திருமணம் பண்ணிக்கிறேன். எதுக்கு? திருமணம் பண்ணி 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 நம்ம ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்றாரு. இங்க வந்து பார்த்தோன்னா கோசலா இருக்கும், இங்க வந்து கோசலா இருக்கும், இங்க லிச்சாவி இருக்கும், இந்த இடத்துல வந்து மகதா மதரா இருக்கும். சரியா? இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அவர் கேப்சர் பண்ணி மொத்தமா அவர் என்ன பண்றாரு? ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்றாரு. திருமணத்தை பண்ணி பண்ணி ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்றாரு. சரிங்களா? திருமணத்தை பண்ணி ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்றாரு. இவரோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீனிகான்னு சொல்லுவாங்க. இவரோட ஒரிஜினல் பேர் ஸ்ரீனிகான்னு சொல்லுவாங்க. எழுதிக்கிங்க, ஸ்ரீனிகா. இது கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க, ஸ்ரீனிகா. ஸோ ஒரிஜினல் பேர் ஸ்ரீனிகான்னு சொல்லுவாங்க. இவர் மேட்ரிமோனியல்ஸ் சொல்லுவாங்க, நிறைய ராஜ்யத்தை தன்னோட ராஜ்யமா சேர்த்தாரு. வேற இவரை பத்தி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அவ்வளவுதான். சரிங்களா? இவர் காலத்துல வந்து கோட் போயிட்டு ஜிவிகான்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தோம்னா அவந்திக்கு அமுச்சு வைப்பார். அவ்வளவுதான். ஸோ பிம்பிசாரை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம். திருமணம் பந்தத்தின் மூலமாக என்ன பண்ணார்? மகத ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணாரு. என்ன திருமணம் பண்ணார்னா லிச்சாவி பண்ண திருமணம் பண்ணார். ஏன் லிச்சாவி பண்ண திருமணம் பண்ணா? லிச்சாவி பண்ண ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த காலத்துல, அதனால லிச்சாவி பண்ண திருமணம் பண்ண ஆசைப்படுவாங்க. அடுத்து வந்து பார்த்தா கோசலா வந்து பார்த்தா அது பக்கத்துல காசின்னு ஒரு பில்கிரிமேஜ் சென்டர் இருக்கும். அதனால வந்து கோசலாவை கல்யாணம் பண்ணி டௌரியா காசியை வாங்கிடுவாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவாரு? மதுராவை கல்யாணம் பண்ண, மதுரா நாட்டு இளவரசி அழகா இருக்கலாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மொத்தமா திருமணம் பண்ணி என்ன பண்றாரு? தன்னோட ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்றாரு. அங்க தேசத்தை மட்டும் என்ன பண்றாரு? கேப்சர் பண்ணி சேர்க்கிறாரு. அங்க தேசத்தை மட்டும் கேப்சர் பண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட 30% ஆஃப் நார்த் இந்தியாவை யார் ரூல் பண்றா? பிம்பிசாரா ரூல் பண்றாரு. புரியுதா? பிம்பிசாரா ரூல் பண்றாரு. இவர் தான் அந்த பிம்பிசாரா. சரிங்களா? பிம்பிசாரா. சரி, அடுத்து இவரோட பையன் அஜந்த சாஸ்திரு. இவர் வந்து ரொம்ப ரொம்ப தைரியமான சாலி. அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு போருக்கு பேர் பெற்றவன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா பிம்பிசாரோட பையன். யாருக்கு பிறந்த பையனா? லிச்சாவின்னு சொல்லல, லிச்சாவி இளவரசருக்கும் பிம்பிசாருக்கும் பிறந்த பையன் தான் இந்த பையன். இவர் வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் அப்பா வந்து திருமணம் பண்ணி சொத்து சேர்த்தாரோ அது எல்லாத்தையும் அடிச்சு புடுங்குவார். எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? பயங்கரமா சண்டை பிடிச்சிப்பாரு. சரியான ஆளு, பயங்கரமா. இவர் பாலிஷ் பண்ண கொள்கை வந்து பார்த்தோம்னா பாலிசி ஆஃப் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ராஜ்ய விரிவாக்கம் சொல்லுவாங்க. சண்டை போடுவார், பயங்கரமா சண்டை போடுவார். நைட்டு ஃபுல்லா சண்டை போடுவார், விடிய சண்டை போடுவார். அவர் சோர்வே அடைய மாட்டார். அந்த மாதிரி ஒரு மாவீரன் சொல்லுவாங்க, அஜந்த சாஸ்திரம் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா பிம்பிசாரா இருந்தப்போ இவர் இருந்தனாலதான் நிறைய பேர் பணி எடுத்து வர மாட்டாங்க. ஸோ 492 460 வரையும் இவங்க அப்பாவே கொண்டுட்டு தான் அவர் ராஜ்யத்துக்கு வருவாரு. இதுக்கு மேல இவனை விட்டு வச்சா சரியாது, இவன் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டே இருக்கான், நம்மளுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை வந்து சொல்லிட்டு அவங்க அப்பாவே போட்டு தள்ளிட்டு போடுவார். இவர் ஆட்சிக்கு வந்துருவாரு. ஆட்சிக்கு வந்து அப்பாவோட யாரெல்லாம் திருமணம் பண்ண வச்சிருந்தா யார் என்ன பாப்போமா? 3 பேர் இருக்காங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கோசலா, அப்புறம் லிச்சாவி தான் அவங்க அம்மாவோட விட்டுருவான். அப்புறம் மதுரா. இந்த கோசலாவையும் மதுராவையும் போட்டு அடி நடிப்பார். போட்டு அடி அடிச்சு உரிச்சல்லி என்ன பண்ண அந்த இடத்துல கேப்சர் பண்ணுவார். ஸோ கோசலாவையும் லிச்சாவையும் கேப்சர் பண்ணிட்டு அவங்க அம்மா ஒரு தானே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்புறம் மதுராவை கேப்சர் பண்றாரு. கேப்சர் பண்ணிட்டு என்ன பண்ணானா ராஜகிரை சுத்தி ஒரு பெரிய கோட்டையை கட்டிடுவார். பெரிய கோட்டையை கட்டி எவனும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய கோட்டையை கட்டிடுவார். பயங்கரமா பாலிசி யூஸ் பண்ணாரு. இவரோட பாலிசி வந்து ஏகாதிபத்திய கொள்கைன்னு சொல்லுவாங்க. இம்பீரியலிசம் பாலிசின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்ல கேட்டு நோட் பண்ணிக்கங்க. இம்பீரியலிசம் பாலிசியை ஃபாலோ பண்ணா மகத கிங் யாருன்னா இவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு அஜந்த சாஸ்திரு. சரிங்களா? சரி, அடுத்து வந்து முக்கியமா வேற என்ன விஷயம் அப்படின்னா இவர் எப்படி வந்து ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணார்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, மேப் வரையறேன். எடுத்தோன்னே எல்லாத்தையும் ஜெயிக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்னா கோசலாவோட சண்டைக்கு போட்டார். கோசலா இங்க இருக்குல்ல, அலகாபாத் பக்கத்துல இருக்கு. அந்த கோசலாவை ஃபர்ஸ்ட் அடிச்சு என்ன பண்ணாரு? சேர்த்துட்டார். அடுத்து லிச்சாவி அவங்க அம்மா ஊருக்கே நம்ம தந்தி அனுப்புறாரு, என் ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒண்ணு அடிச்சு காலி பண்ணு சொன்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக் சேர்ந்துறாங்க. சரிங்களா? அடுத்து அப்பா மகத்தை பிடிச்சி வச்சிருப்பா, அதே சேர்த்துப்பாரு. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா காசி இருக்கும். காசியை அடிச்சு பிடிங்கிறாரு. சரியா? கீழே வந்து பார்த்தோன்னா மேல வந்து பார்த்தோன்னா இங்க சில பிளேசஸ் இருக்கும், அந்த எல்லாத்தையும் முடிச்சு இதுவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவார். கிட்டத்தட்ட 50% ஆஃப் நார்த் இந்தியா யார் கேப்சர் பண்ணிடுவா? 50% ஆஃப் நார்த் இந்தியா யார் கேப்சர் பண்ணிடுவா? இவர் கேப்சர் பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா லிச்சாவி இருக்கு. இந்த இடத்துல வந்து கோசலா இருக்கு. இந்த இடத்துல அங்க இருக்கு. அங்க ஆல்ரெடி உங்க அப்பா கேப்சர் பண்றாரு. இந்த இடத்துல காசி இருக்கு. காசியை கேப்சர் பண்றாரு. இது எல்லாத்தையும் கேப்சர் மொத்தமா அவர் ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்றாரு. என்ன கொள்கை? ஏகாதிபதி கொள்கை மூலமா அவர் ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்றாரு. யாரு? பிம்பிசாரா பையன் அதே சாஸ்திரம். சரிங்களா? சரி, அடுத்து உஜ்ஜைன்றவர் என்ன பண்றாருன்னா
அதுவும் இல்லாம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சண்டை போறதுன்னு ஒரு தலைநகரத்தை உருவாக்குறாரு. இவர் தான் அந்த பாடாலிபுத்திரத்தை உருவாக்குனது. யாரு? அஜய் சாஸ்திரா என்ன பண்ண பாடாலிபுத்திரத்தை உருவாக்கியிருப்பாரு. பாடாலிபுத்திரத்தை உருவாக்குறாரு. எதுக்குன்னா சண்டை போறதுன்னு உருவாக்குறாரு. 16 வருஷம் சண்டை போடுவார் கிட்டத்தட்ட. காசிட்டையும் கோசலாட்டையும் லிச்சாவிட்டையும் 16 வருஷம் சண்டை போட்டு தான் என்ன பண்ணாரு ஜெயிப்பாரு. உடனே ஜெயிக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவர் கௌதம் புத்தா மீட் பண்ணுவார்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கௌதம் புத்தா மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் புத்த மாநாடு நடத்தியிருப்பார். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். முதல் புத்த மாநாடு நடத்துறவர் யாருன்னா அஜய் சாஸ்திரி. 483 பிசி நடத்தியிருப்பார். ஸோ கௌதம் புத்தா மீட் பண்ணி என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் புத்த மாநாடு நடத்துவார். ஸோ அவரை பார்த்தனால இவர் வந்து புத்திசத்தை ஆதரிச்சு இது பண்ணார். ஆக்சுவலா இனிஷியலா இவர் என்ன ஃபாலோ பண்ணுவார்னா இனிஷியல் ஜெயினிசமா இருப்பார். அவங்க அப்பா ஜெயினிசனால இவர் ஜெயினிசத்தை இருப்பாரு. ஜெயினிசம் புத்திசம் மாறிடுவார். கௌதம் புத்தா பார்த்தோன்னா புத்திசம் மாறிடுவார். சரிங்களா? இவர் தான் அஜய் சாஸ்திரா பத்தி. அடுத்து வந்து பார்த்தோன்னா யாருன்னா உஜ்ஜைன். உஜ்ஜைன் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜகிரிகால இருந்து கேபிட்டல மாத்துவார். பாடாலிபுத்திரம் மாத்துவார். நான் சொன்னேன்ல ராஜகிரிகால ஒருத்தர் கேபிட்டல் பாடாலிபுத்திரம் மாத்துவார்னு சொல்லிட்டு அதுதான் இவர் பண்ணாரு. ஸோ இவர் பொறுத்தவரை இந்த கேபிட்டல் மாத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். வேற எதுவும் ரொம்ப முக்கியமா இல்லை. சரிங்களா? இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் யாரு வரா அப்படின்னா சிஷுநாகா. இவர் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஆளு. சிஷுநாகா வராங்க. இவர் ரீப்ளேஸ் பண்ணி சிஷுநாகா வராங்க. அடுத்த வம்சம் சிஷுநாகா வம்சம் வந்து பார்த்தோன்னா யாருன்னா அந்த உஜ்ஜைனோட ஒரு மினிஸ்டரா இருப்பாரு. அவர் வந்து அமைச்சர் என்ன பண்ணாரு? மன்னரை போட்டு தள்ளிட்டு வந்துடுறாரு. சரிங்களா? மன்னரை போட்டு தள்ளி தான் வர்றாரு. அந்த ஏன் சிஷுநாகான்னு இதுக்கு பேர் வச்சாங்கன்னா இதோட ஃபவுண்டர் யாருன்னா சிஷுநாகா. சரி இவர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் வந்தோட என்ன பண்ணாலும் அவந்தின்னு ஒரு ராஜ்யம் ரொம்ப ஆடிட்டு இருப்பான். ஏன்னா மகதம் அஜய் சாஸ்திரி போனதுக்கு அப்புறமே நிறைய பேர் ஆட்டம் வந்துடும். அதுல வந்து அவந்தி ரொம்ப ஆட ஆரம்பிச்சான். இனிமே நீ ஆடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் அடிச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சுருவாரு. அடிச்சு என்ன பயங்கரமா சண்டை போடுவாரு. சிஷுநாகா பயங்கரமா சண்டை போட்டு என்ன அவந்தியை இணைச்சிருவாரு. அவந்தியை பயங்கரமா இணைச்சு அனாக்ஸ் பண்ணிடுவார். நம்ம பார்த்தோம்ல அவந்தியோட ரூலர் யாரு? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவந்தியோட ரூலர் பத்தி நான் சொன்னேன். அவந்தியோட ரூலர் யார் வந்து கைப்பற்றி உள்ள சேர்த்தான்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? நம்ம கிளாஸ்ல இப்பதான் சொல்லி சொன்னோம். பிரசன்னஜித்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சொன்னோம். சரியா? அடுத்தது சாரி பிரக்யோத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சொன்னோம். அவர் தான் வந்து என்ன பண்ண அடிச்சு இவர் காலி பண்ணியிருப்பாரு. அடுத்து பனாரஸ் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அந்த மத்திய பிரதேஷ்ல என்ன பண்ணிருப்பாரு? இவர் கேப்சர் பண்ணிருப்பாரு. ஸோ பனாரஸ் வரையும் எடுத்துட்டு போயிருவார். சிஷுநாகா வம்சத்தை பொறுத்து சிஷுநாகா ஃபவுண்டரு. இவர் நாக தேசத்தோட மினிஸ்டரா இருப்பாரு. ஸோ இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர். இவர் என்ன அவந்தியை கேப்சர் பண்றாரு. அவந்தியை யார் ரூல் பண்ணா? பிரக்யோத்தான்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பண்ணியிருப்பாரு. இதை போய் என்ன பண்றாரு? அவர் கேப்சர் பண்றாரு. சரிங்களா? அடுத்தது காலசோகா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. இரண்டாவது புத்திசம் மாநாடு நடத்தியிருப்பாரு. புத்திசத்தை ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான ஆளு. சரிங்களா? இவர் என்ன பண்ணிப்பான்னா வைஷாலியில கேபிட்டல் மாத்திருப்பாங்க. ஒரு சில இவர் என்ன பண்ணுவாரு? பாடாலிபுத்திரத்தை மறுபடியும் என்ன பண்ணுவாரு? பாடாலிபுத்திரத்திலிருந்து வைஷாலி கேபிட்டல் மாத்துவார். இவர் தான் மாத்துவார். வைஷாலி கேபிட்டல் மாத்துவாரு. அந்த வைஷாலியில என்ன பண்ணுவார்? இவரு பாடாலிபுத்திரத்தை கேபிட்டல் மாத்துவார். இதுதான் இவரோட வேலை. சரிங்களா? அடுத்தது இந்த காலசோகா வந்து பார்த்தோன்னா ரொம்ப அக்குரவு முடிச்சவர். மக்களை நல்லா தொந்தரவு பண்ணுவார்ப்பா. மக்களை நல்லா தொந்தரவு பண்ணி மக்கள் ரொம்ப குடும்பப்படுத்துறாரு. ஸோ நிறைய பெண்களை கெடுத்து கொண்டு அந்த மாதிரி பண்ணுவார். அதனால ஒரு முடிவெற்றவன் என்ன பண்ண காலசோகை கொன்றுவான். அந்த முடிவெற்றவன் தான் யாரு? மகா பத்மநந்தா. அடுத்த வம்சம் நந்த வம்சம். சரிங்களா? நல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹரியங்காரா பார்த்தோம். ஹரியங்காரால ஃபர்ஸ்ட் பிம்பிசாரா அஜய் சாஸ்திரி பார்த்தோம். அப்பா கொண்டு வராரு. உஜ்ஜைன் வராரு. உஜ்ஜைனை கொண்டுட்டு யார் வரா? சிஷுநாகா வராங்க. சிஷுனாவை ரீப்ளேஸ் பண்ணி யாரா? காலசோகா வராரு. காலசோகா கொண்டுட்டு யார் வரா? ஒரு முடிவெற்றவன் அரசனாரா. அவன் தான் யாரு? மகா பத்மநந்தா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. முடிவெற்ற என்ன பண்ணுவான்? பொருளை டூல்ஸ் எடுத்து மகாராஜா படத்தை விஜய் சேதுபதி பண்ணுவார்ல, அது மாதிரி என்ன பண்றாரு? பொருளை எடுத்து போட்டுறாரு. சரியா? அப்புறம் நந்த வம்சத்தோட ஃபவுண்டர் யாரா? மகா பத்மநந்தா. ஆக்சுவலா இவர் ஃபர்ஸ்ட் சூத்ராஸ் டு பிகம் கிங். சூத்ர வம்சம் சேர்ந்த முதல் ஒரு கிங் ஆனது இவர் தான். ஃபர்ஸ்ட் சூத்ராஸ். ஆக்சுவலா மகா பத்ம ஒரு சூத்ராஸ். இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு கிங்கா இருப்பாரு. சரிங்களா? அதுவும் இல்லாம இவர் என்ன பண்ணுவார்னா யாரெல்லாம் என்னென்ன இடத்த கேப்சர் பண்ணாம இருந்தாங்களோ அந்த இடத்துல கேப்சர் பண்ணுவார். பாப்போமா என்ன இடத்த கேப்சர் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மேப் வரையிற பாருங்க. சரி பாருங்க. என்ன இடத்துல கேப்சர் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த குஜராத்தை கேப்சர் பண்ணுவார். இந்த இடத்துல குஜராத் சௌராஷ்டிரா இருக்கும். சௌராஷ்டிராவை யார் கேப்சர் பண்ணுவா? மகா பத்மநந்தா கேப்சர் பண்ணுவார். சௌராஷ்டிராவை கேப்சர் பண்ணுவார். இந்த இடத்துல ஒடிசா பக்கத்துல கலிங்கம் சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்தையும் கேப்சர் பண்ணுவார். இந்த இடத்த கேப்சர் பண்ணி மொத்தமா இதுவரையும் எக்ஸ்போர் பண்ணிடுவார். அவர் ராஜ்யத்தை இதுவரையும் என்ன பண்ணுவார்? அவர் எக்ஸ்போர் பண்ணிடுவார். இது கலிங்கன் இருக்கும். இந்த கலிங்கத்தையும் யார் கேப்சர் பண்றா?
மகாபத்மனந்தா கேப்சர் பண்றாரு. அதனால இவருக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாங்க, ஏக்ராட்னு சொல்லுவாங்க, சாம்ராட்னு சொல்லுவாங்க. ஏக்ராட்னா ஒண்ணுல சாம்ராஜ், ஏக்ராத்னா முதல் பேரரசுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியாவோட முதல் பேரரசு யாரு? மகத பேரரசு இல்ல, நந்த பேரரசு தான். இந்தியாவோட முதல் பேரரசுனது நந்த பேரரசு சொல்லுவாங்க. அதோட ஃபவுண்டர் யாரு? அது ஃபவுண்டர் யாரு அப்படின்னா மகாபத்மனந்தா. இவர் என்ன பண்ணாருன்னா கோசலாவையும் கலிங்காவையும் கேப்சர் பண்ணிப்பாரு. கோசலாவையும் கேப்சர், கங்காவையும் கேப்சர், சௌராஷ்டிராவையும் கேப்சர் பண்ணியிருப்பாரு. சௌராஷ்டிராவையும் கேப்சர் பண்ணியிருப்பாரு. சௌராஷ்டிராவையும் கேப்சர் பண்ணி சௌராஷ்டிராவும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அடுத்தது சரி, இவர் காலத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், இவர் காலத்துல அக்ரிகல்ச்சர் ரொம்ப செல்வ செழிப்பா இருந்துச்சுப்பா. இவர் காலத்துல அக்ரிகல்ச்சர் ரொம்ப செல்வ செழிப்பா இருந்துச்சு. மகாபத்மனந்த காலத்துல அக்ரிகல்ச்சர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த அக்ரிகல்ச்சர் சூப்பரா இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம தமிழ் லிட்டரேச்சர் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. அகநானூறுல சொல்லியிருப்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், அதனால எழுதிங்க. அகநானூறு. அகநானூறு. அகநானூறுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அகநானூறுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அகநானூறுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மகதத்துல வந்து பார்த்தோன்னா செல்வங்கள் குட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி மாமல்லர் சொல்லியிருப்பாரு. மாமல்லர் சொல்லியிருப்பாரு. மாமல்லர் வந்து சொல்லியிருப்பாரு. மகதத்துல செல்வம் கொட்டி கிடக்குது, அது காரணம் வேளாண்மை தான் சொல்லி யார் சொல்லியிருப்பா? மாமல்லரா சொல்லியிருப்பாரு அகநானூறுல. சரியா? அடுத்து தயானந்தா. தயானந்தா வந்து பார்த்தோன்னா அலெக்சாண்டர் காலத்து படையெடுக்கவும் மன்னராது. ஆக்சுவலா மகாபத்மம் 10 பையன் 2 பொண்ணு. சரிங்களா? 2 பொண்ணு. இந்த 10வது பையன் தான் யாரு? தனனந்தா. இவர் காலத்துல அமைச்சரா இருந்தவர் தான் யாரு அப்படின்னா சந்திரகுப்த மௌரியன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரா இருப்பார். சந்திரகுப்தா மௌரியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அமைச்சரா இருப்பார். சந்திரகுப்தா மௌரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா அமைச்சரா இருப்பாரு. தனனந்தா வந்து பார்த்தோன்னா அலெக்சாண்டர் படையெடுப்பு பயங்கரமா சண்டை போட்டு நிப்பாட்டி வச்சாரு. ஸோ இந்த சந்திரகுப்த மௌரிய என்ன பண்றான்னா தனனந்தா கொண்டுட்டு ஆட்சியை பிடிக்கிறார். ஆட்சி பிடிச்சிட்டு அவன் தங்கச்சி 2 பேர்ல ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ புரியுதா? இதோட மகாபத்மனந்தா கதை முடியுது. மகாபத்மனந்தா கதை முடியுது. ஸோ மீதி அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலெக்சாண்டரோட படையெடுப்பு, அதுக்கப்புறம் வந்து மௌரிய வம்ச எழுச்சி, இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ இதுவரையும் பார்த்த வரையும் ரிவிஷன் பண்ணிடுமா? இதுவரையும் பார்த்த வரையும் ரிவிஷன் பண்ணிடுவோம் பாருங்க. இதுவரையும் பார்த்த வரையும் ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். குயிக்கா ரிவிஷன் பண்ணிடுமா? ஃபர்ஸ்ட் மகாஜனபதாஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜனான்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஜனான்ற கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா முன்வேத காலத்துல இருந்துச்சு. ஜனான்ற கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா முன்வேத காலத்துல இருந்துச்சு. அது ஜனபதாஸா பின்வேத காலத்துல மாறுது. அந்த ஜனபதாஸ் பின்னாடி மகாஜனபதாஸா உருவாகுது. சரிங்களா? மகாஜனபதாஸா உருவாகுது. அந்த மகாஜனபதாஸ் என்ன ஆகுது அப்படின்னா மகாஜனபதாஸ் என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி 4 மகஜன பதசா உருவாகுது. பின்னாடி 4 மகஜன பதசா உருவாகுது. அந்த பின்னாடி 4 மகஜன பதஸ் என்ன ஆகுதுன்னா ஒரே டைனாஸ்டியா உருவாகுது. அது பேர் தான் மகதம். அதுதான் மகதம். ஸோ பார்த்தோம். 4 மகஜன பதஸ்னா அது ஒரே மகஜன பதசா உருவாகுது. அது பேர் தான் மகதம். அந்த மகதத்துல 4 டைனாசிட்டி இருக்கு. அந்த மகதத்துல 4 டைனாசிட்டி இருக்கு. அதுதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அரியங்காரா, சிசுநாகா, நந்தா, மௌரியான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஹரியங்காரில் ஃபர்ஸ்ட் முக்கியமான மன்னர் யாருன்னா பிம்பிசாரா. இந்த பிம்பிசாரா என்ன பண்றாரு? தன்னோட ராஜ்யத்தை திருமண தம்பதி மூலமாக அதிகரிக்கிறாரு. இவர் வந்து பார்த்தோன்னா கௌதம் புத்தா மகாவீரோட சமகாலத்தவர். அங்கத்தை மட்டும் என்ன பண்ண டிஃபீட் பண்ணி கேப்சர் பண்றாரு. இவரோட பர்சனல் பிசிஷியன் ஜிவிகான்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் அவந்திக்கு அமுச்சு வைக்கிறார். சரிங்களா? இவர் காலத்துல 30% நார்த் இந்தியா யார் கண்ட்ரோல் இருந்துச்சு? இவர் கண்ட்ரோல் இருந்துச்சு. சரிங்களா? இவர் யாரெல்லாம் திருமணம்? கோசலா, லிச்சாவி, மதரா, மொத்தம் 3 பேர் திருமணம் பண்றாரு. இவரோட பையன் உங்க அப்பாவே கொண்டுட்டு என்ன பண்றாரு? ஆட்சியை பிடிக்கிறாரு. இவர் வந்து பார்த்தோன்னா ஏகாதிபதி கொள்கையை ஃபாலோ பண்ண இம்பலிசம் கொள்கையை ஃபாலோ பண்றாரு. யார் யாரெல்லாம் அவங்க அப்பா வந்து பார்த்தா திருமணம் நினைச்சோம் அதெல்லாம் அடிச்சு புடுங்குறாரு. ரொம்ப முக்கியமான ஆளு. இவர் வந்து போர்ட்டிவேட் பண்றாரு. ராஜகிர்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து போர்ட்டிவேட் பண்றாரு. ராஜகிரன்ற ஒருத்த வந்து பார்த்தோன்னா பயங்கரமா போர்ட்டிவேட் பண்ணி ரூல் பண்ணுவாரு. சரிங்களா? அடுத்து இவர் பேட்டர்னைஸ் பண்ணது யார் அப்படின்னா இவர் என்ன பேட்டர்னைஸ் பண்ணா புத்திசத்தை ஃபாலோ பண்ணி இனிஷியல் ஜெயினிசத்துல இருந்து புத்திசம் மாறி இருப்பார். இவர் வந்து இவர் காலத்து 50% வந்திருக்கும். இவர் காலத்து 50% வந்திருக்கும். அடுத்து இவர் சண்டை போடுறனே ஒரு நகரத்தை உருவாக்கியார். பாடாலிபுத்திரம்னு உருவாக்கியிருப்பார். அதுல 14 வருஷம் சண்டை போடுவார். சரிங்களா? 14 வருஷம் சண்டை போடுவாரு. அடுத்து உஜ்ஜைன் வந்து என்ன தன்னோட கேப்டல மாத்திருப்பாரு. ராஜகிரிகளை வந்து பாடாலிபுத்திரம் மாத்திருப்பாரு. அடுத்து சிசுநாகா வந்து பார்த்தா உஜ்ஜைனை கொண்டுட்டு வருவாரு. இவர் நாக் தேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டரா இருப்பாரு. அதுல அவரை கொண்டுட்டு மக்களே இவரை வந்து அமைச்சரா மன்னராக தேர்ந்தெடுப்பாங்க. மன்னரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மன்னர் வந்து இவர் தான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா இவர் அவந்தியை அனெக்ஸ் பண்ணார். பிரக்யோத்தான்னு சொல்லிட்டு அவந்தியை ரூல் பண்ணியிருப்பாரு. அவரை வந்து அனெக்ஸ் பண்ணி அவர் ராஜ்யத்தை எடுத்துட்டு பனாரஸ் வரையும் அவர் ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவார். மத்திய பிரதேஷ் வரையும் கொண்டு போயிருவாரு. அடுத்து காலசோகா என்ன பண்ணணும்னா தன்னோட கேபிட்டல மறுபடியும் வந்து பார்த்தோம்னா வைசாலில இருந்து பாடலிபுத்திரம் மாறு. ஆக்சுவலா வைசாலிக்கு வந்து இவர் மாத்திருப்பாரு. சிசுநாகா மாத்திருப்பாரு. அதை அப்படியே பாடலிபுத்திரம் மாற்றுவார். இவர் தான் 2ஆம் புத்திஸ்ட் போன வைசாலி நடத்திருப்பார். இவர் தான் வைசாலியில 2ஆம் புத்திஸ்ட் போன நடத்திருப்பார். ரொம்ப முக்கியமான ஆளு. சரிங்களா? அடுத்து நந்த வம்சம் ஏன் அப்படி உருவாச்சு அப்படின்னா ஆக்சுவலா ஒரு முடிவெற்றவர் சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருப்பாரு. காலசோகா என்ன பண்ணாரு? நந்த வம்சத்தோட மகாபத்மனோட ஒய்ஃபை கெடுத்துருவாரு. அதனால என்ன பண்ணுவாரு? ஒரு முடிவெற்றவே மன்னர் ஆவாரு. ஃபர்ஸ்ட் சூதாஸ் டு பிகம் கிங் யாரு?
மகாபத்மநாதா இவர் தான் என்ன பண்ண சௌராஷ்டிராவை கேப்சர் பண்ணி கோஷலா கலிங்கெல்லாம் கேப்சர் பண்ணி மொத்த நார்த் இந்தியாவை யார் கண்ட்ரோல்ல கொண்டு வருவா? மகதத் கண்ட்ரோல்ல கொண்டு வருவா. அதனால முதல் பேரரசு எது? நந்த பேரரசா சொல்லுவாங்க. முதல் பேரரசு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு வந்து மொத்தம் 10 பசங்க 2 பொண்ணு. அதுல கடைசி பையன் தான் தனநந்தா. அவர் தான் அலெக்சாண்டர் படையெடுப்போ இருந்தான். இப்போ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அலெக்சாண்டர் படையெடுப்பு யார் இந்தியா ரூல் பண்ணா? தனநந்தான்னு சொல்லுவாங்க. இவர் காலத்து அமைச்சர் தான் சந்திரகுப்த மௌரியா. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு தனநந்தா கொண்டுட்டு என்ன பண்ண ஆட்சி பிடிக்காரு. ஆட்சி பிடிச்சி தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறார். தனநந்தா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறார். இதோட நீங்க முடியுது. நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா மகதத்தோட டீட்டெயிலா அடுத்து மௌரிய வம்சம் எப்படி அலெக்சாண்டர் படையெடுப்புன்றதை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுத்துறேன். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் ஜாயின் பண்ணிக்கேன். தேங்க்யூ.